விஷயம் என்ன தெரியுமா, நீங்க தலையிடல்கள் பத்தி பேசுனீங்கல்ல, யாரு குறுக்கிடுறாங்க அப்படின்னு பேசுனீங்கல்ல. இப்ப என் குடும்பத்தையே எடுத்துக்கோங்க. இப்ப நான் இருக்கேன், என் புருஷன் இருக்காரு, என் மாமியார் இருக்காங்க, அவங்களோட புருஷன் இருக்காங்க. குடும்பத்துல ஒரு முடிவை எடுக்கும்போது என் புருஷனும் உன் பேச்சே கேட்கணும், உன் புருஷனும் உன் பேச்சே தான் கேட்கணும். மருமக எங்க பேச்ச யாரு கேட்பா? ஒண்ணு உன் புருஷன் கேட்கணும், இல்லன்னா என் புருஷன் கேட்கணும். ரெண்டு பேருமே உங்க பேச்சே கேட்கணும்னா அந்த இடத்துல தண்ணி கேன் போட வந்தவங்களா நாங்க? சார் நாங்க குடும்பம் நடத்த வந்திருக்கோம் சார். அதே அனுபவம் தான்மா. அவங்களும் மருமகளா இருக்கும்போது அவங்க புருஷன் பேச்ச கேட்கல. நீங்க வருங்கால மாமியாருக்கு பேசிட்டு இருக்கீங்களா இல்ல உங்க மாமியாருக்கு பேசிட்டு இருக்கீங்களா? வீட்டுல பேச முடியாதெல்லாம் இங்க பேசுற மாதிரி மாமியார்ல எது சார் நல்லவங்க கெட்டவங்க? மாமியார்னாலே கெட்டவங்களா தான் சார் எங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. எங்களை இன்னும் கெஸ்ட் பெர்ஃபார்மர் மாதிரியே தான் வச்சிருக்காங்க. எங்களுக்கு அந்த வீட்டுல உரிமை இருக்கிற மாதிரி பண்றதே கிடையாது. ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுல எடுத்த பொருளை நாங்க எடுத்த இடத்துல தான் வைப்போம். நீ என்ன மியூசியமா நடத்திட்டு இருக்க? எங்க வீட்டுல நாங்க சைலண்டா தான் பேசுவோம். நீ என்ன லைப்ரரியா நடத்திட்டு இருக்க? எங்க வீட்டுல நாங்க இந்த மெனுவை தான் சமைப்போம். அது என்ன ஹோட்டலா? வீடு சார், வீடு.